புரட்சி தொண்டன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் இனிய வணக்கம். உங்கள் அனைவருக்கும் தை திருநாளாம் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். புத்தாண்டு பொங்கல் நல் வாழ்த்துக்கள். தமிழக அரசியலில் ஒரு தனிப்பெரும் தலைவராக திகழ்ந்து வரும் அமைதி புயல் அரசியல் பண்பாளர், மேன்மைக்கும் மதிப்பிற்கும் மாண்பிற்கும் உரிய அண்ணன் ஓபிஎஸ் எனும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த ஜனவரி 14ஆம் தேதி பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்கு வயது ஒரு பொருட்டல்ல, நல்ல மனம் இருந்தால் போதும். அதனால் நான் நேசிக்கின்ற, நான் பெரிதும் விரும்புகின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நலம் பல பெற்று வாழ்வாங்கு வாழ இதயபூர்வமாக வாழ்த்துகிறேன். தமிழக அரசியல் களத்தில் அவர் ஒரு வித்தியாசமான தலைவர், பண்பாளர், பணிவு மிக்கவர், யாரையும் எடுத்தெறிந்து பேசத் தெரியாதவர். எத்தனை சோதனைகள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஒரு மெலிதான புன்னகையோடு அதை கடந்து செல்லும் பாங்கு இருக்கிறதே, அது நம்மையெல்லாம் வியக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவருடைய அரசியல் வாழ்க்கையில் எத்தனையோ பதவிகளை, பட்டங்களை பெற்றிருக்கிறார். நம்முடைய மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்தில் பாடுவாரே, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா என்று. அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய அன்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் இந்த மாநிலத்தினுடைய நிதி அமைச்சராக இருந்து அருமையான பட்ஜெட்களை எல்லாம் தாக்கல் செய்திருக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் என்கிற உயர் பொறுப்பிலே இருந்து கழகத்தினுடைய நிதி ஆதாரத்தை பெருக்கி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் 1996ஆம் ஆண்டில் பெரியகுளம் நகரசபை தலைவராக இருந்து அந்த நகரத்தினுடைய மேன்மைக்காக, அந்த மக்களினுடைய மேம்பாட்டிற்காக நல்ல பல வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றியவர் தான் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். 4 முறை போடி சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்று அந்த போடி தொகுதியினுடைய மேம்பாட்டிற்காக பல நூற்றுக்கணக்கான திட்டங்களை கொண்டு வந்து அந்த மக்களினுடைய பேர் அன்பையும் பேர் ஆதரவையும் பெற்றிருக்கிறார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய இந்த கழகம் நல்லவர்கள் கையில் நல்ல முறையில் இருக்க வேண்டும். தொண்டர்களுக்காக தொடங்கப்பட்ட இந்த தூய இயக்கம் பின்னடைவை, சரிவை, தோல்வியை சந்திக்கக்கூடாது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் சொன்னாரே, 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த கழகம் நின்று நிலைத்திருக்கும் என்று. புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னாரே, 100 ஆண்டுகளை கடந்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் என்று. அந்த தலைவர்களுடைய கனவை, லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் களத்திலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய லட்சியம், அவருடைய எண்ணம், அவருடைய கனவு நிறைவேறும். அதற்கு பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான, ஏன் கோடிகளை தாண்டி இருக்கிற கழக தொண்டர்கள், உறுப்பினர்கள் எல்லோருடைய ஆதரவும், இதையும் தாண்டி பொதுமக்கள் ஆதரவும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு முழுமையாக இருக்கிறது. நிச்சயமாக அவருடைய பயணம் வெற்றி பாதையில் செல்லும் என்பது உறுதி. மீண்டும் அந்த அரசியல் பண்பாளர், மேன்மைக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த பணிவு கலந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.